ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரை சூப்பு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு விட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நம்ம கீரையில் உள்ள அந்த கசப்புத்தன்மை நமக்கு தெரியாது. அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 2 கீத்து தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, கொஞ்சமாக கல் உப்பு, நம்ம சூப்புக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சூப்புக்கு தேவையான நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு சூப்பு கொதித்து வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான தக்காளி கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.